விஜயாவுடைய கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜயா நிஜமாவே வந்து ஒரு மாரி கொஞ்சம் மோசமான ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் அது ரொம்பவே. மனசாட்சி கிடையாது. பணத்தாசை பிடிச்சவங்க. அதே சமயத்தில பிள்ளைங்களுக்கு இடையிலேயே தான் பெத்த பிள்ளைங்களுக்கு இடையிலேயே வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறது. அப்படின்னு சொல்லிட்டு பல குறைகள் அவங்கள்ட்ட சொல்லலாம். ஆனா, பல தடவ இந்த கதையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள நல்ல மனுஷங்களாக்குறதுக்காகவும், அவங்க மனசுல வந்து லைட்டா வந்து ஒரு ஓரமா வந்து ஈரம் வரத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாரி தான் கதை கொண்டு போவாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா மாரி ஆட்களுக்கு தண்டனை தான் கிடைக்கணும். ஆனா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சரியான எல்லா இந்த கெட்டவங்களுக்கு தான் நிறைய நல்லது நடக்குங்கிற மாரி தான் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ, இன்னைக்குமே அதே தான். இந்த ரதியுடைய அப்பா, அம்மா எல்லாரும் குடும்பமா வந்து கிளம்பி வந்து, "என் புள்ள இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா. நீ தான் வந்து ஆம்பள புள்ளையும், பொம்பள புள்ளையும் ஒண்ணா டான்ஸ் ஆட விட்டு இப்படிலாம் பண்ணிட்ட." அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. பலார்ன்னு அறைய வந்த அவங்க அம்மாவ வந்து கைய புடிச்சு திருப்பி தள்ளி விட்டுர்றாங்க மீனா. "எங்க அத்தை மேல கைய வச்சா அவ்வளோதான்ட்டு." இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வேற தனியா என்ன சொல்றாருன்னா, "எங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, நான் சும்மா விட மாட்டேன். என் உயிர குடுத்தாச்சும் எங்க அம்மாவ காப்பாத்துவேன்." அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்றாரு. மனோஜ் கோர்ட்டு, கேஸ்ன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவோம். லாயர பார்ப்போம் அப்படின்னு அவரு தனியா ஏதோ பெணாத்திட்டு இருந்தாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப அப்படியே வந்து லைட்டா மனசுல நல்ல ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் விஜயாவுக்கு. விஜயா வந்து மீனாவையும், முத்துவையும் புரிஞ்சுப்பாங்கன்னு நெனச்சா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவ மீனா அதே மாரி கவனிச்சிருக்காங்க. முத்து பாசமா பேசியிருக்காரு. அவங்களால இவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லன்னு அவங்களுக்கு தோணிடுச்சு. அதனால அவங்கள கண்டுக்கவும் மாட்டாங்க. முன்னாடி இருந்தே முத்து மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அதுக்கு ஏன் அப்படிங்கிறத அந்த ஃப்ளாஷ்பேக்க நம்ம காமிக்கவும் இல்ல. ஸோ இப்படி பல விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுதே, இன்னொரு பக்கம் கிறிஷ் இங்கேயே தான் தீருவார் இன்னும் 1 வாரத்துக்கு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா வேற சொல்லிர்றாங்க. அந்த பையனும் இங்க தான் இருக்க போறாராம். அத வச்சு ஏதாச்சும் நடக்கும்னு பார்த்தா, இந்த பேக்குங்க அவர் வந்து முன்னாடி கிறிஷ் வந்து மனோஜோட பையன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, என்ன என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்கும், அந்த பொண்ணு வந்து துபாய் போயிடுச்சுங்கிறது உண்மையா இல்லையான்னு முன்னாடிலாம் சந்தேகப்பட்டாங்க. இப்ப சந்தேகமே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க முத்துவும், மீனாவும். அவங்க ஏதாச்சும் பண்ணி இத கண்டுபிடிக்கிற மாரி கொண்டு போனாவாச்சும் கதை நல்லாருக்கும். அப்படி இல்லாம ஒரே மாரி தேமன்ட்டு லேகியம் ஒரு பக்கம். இது ஏற்கனவே பல தடவ நடந்தது. இதே ரோகிணியோட அம்மா மயங்கி விழுந்தது. இதுவும் ஏற்கனவே ஒரு தடவ நடந்தது. அப்ப கிறிஷ இங்க கூட்டு வந்தது. இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ கதையில என்ன கொண்டு போறது, எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம ஒரே விஷயத்த லூப்ல வச்சு கொண்டு போறாங்களோ அப்படிங்கிறது ஒரு மாரி நமக்கு சலிப்ப குடுக்க ஆரம்பிக்குது. நல்ல கதை திருப்பி திருப்பி ரேகியம், பரிகாரம், அதுக்கப்புறம் தாயத்து கட்டுறது, அதுக்கப்புறமா வந்து இந்த மை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதை வித்தியாசமா கொண்டு போறதுக்கோ, இல்ல நல்லா கொண்டு போறதுக்கு என்ன முயற்சி எடுக்க போறாங்க? எந்த மாரி இந்த கதைக்களத்த மாத்த போறாங்கங்கிறத தான் பார்க்கணும். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூடவே வந்து இந்த விஜயாவ இன்னுமே வந்து மீனாவும், முத்துவும் தாங்கிட்டு இருக்கிறது ஒரு தப்பான எக்ஸாம்பிள் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.